பிரபல பின்னணி பாடகியா இருக்கிற டி.கே. கலா கில்லி, குருவி, ஐ போன்ற சில திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. இப்போ சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியல்லையும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்க சமீபத்துல ஒரு பேட்டியில தன்னுடைய சினிமா வாழ்க்கை பத்தி பேசியிருக்காங்க. அதுல தான் எதிர்நீச்சல் சீரியல்ல நடிக்கும் பொழுது ஆரம்பத்துல தனக்கு விருப்பம் இல்லாம தான் சம்மதம் சொன்னேன் அப்படின்னும் பேசியிருக்காங்க. இந்த நிலையில இந்த வீடியோ இணையதளத்துல இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வகையில சமீபத்துல திரையரங்கல்ல கில்லி ரீ-ரிலீஸ் தெரிக்க விட்டுட்டு இருக்கு. 20 வருடங்களுக்கு முன்னாடி கில்லி திரைப்படம் வெளியானப்போ இருந்த எதிர்பார்ப்பை விட இப்போ இந்த திரைப்படத்துக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு. மக்கள் கூட்டம் கில்லி திரைப்படம் வெளியாகும் தியேட்டர்களுக்கு படை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த திரைப்படத்துல நடிகர் பிரகாஷ் ராஜோட அம்மாவா நடிச்ச டி.கே. கலா தற்பொழுது எதிர்நீச்சல் சீரியல்ல நடிச்சிட்டு வரும்போது பேட்டி ஒன்றுல கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல பல விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அதுல அவங்க பேசும்பொழுது, நான் கில்லி திரைப்படத்துல தான் முதல் முறையா நடிக்க தொடங்கினேன். எனக்கு இந்த திரைப்படத்துல நடிக்க இயக்குனர் தரணி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. முதல்ல நடிக்கும் பொழுது என்னுடைய காட்சிகள் சொன்னாரு. என்னுடைய காட்சிகள் நடிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இல்ல, இயல்பா தான் இருந்தது. அதுல ஒரு காட்சியில த்ரிஷாவோட வீட்டுல எல்லாரும் கஷ்டத்துல இருக்கும் பொழுது நான் கூலா நடந்தது நடந்து போச்சு, என்ன பண்ண, அந்த சேரை எடுத்து போடு அப்படின்ற ஒரு டயலாக் பேசுவேன். அது பெரிய அளவில் மீம்ஸா வெளியாகி இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு அது தெரியாது. அந்த நேரத்தில் நான் என்னுடைய மகளோடு வெளிநாட்டில் இருந்தேன். ஆனால் இப்போ அதை திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆனப்போ தான் நான் பேசின டயலாகுகள் எல்லாமே திரும்பவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. நான் வெளியே போகும்பொழுது கூட பலர் நீங்கள் கில்லி திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்காங்க. அதுபோல் இப்போ நான் சின்ன திரையிலும் களமிறங்கி இருக்கேன். எதிர்நீச்சல் சீரியல்ல முதல்ல நடிக்கும் பொழுது எனக்கு விருப்பம் இல்லாம தான் சம்மதம் சொன்னேன். இந்த சீரியல்ல நடிக்க எனக்கு ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. அதை மறுக்க முடியாம தான் நான் ஆரம்பத்துல போனேன். ஆனா அங்க விருப்பம் இல்லாம தான் நடிக்க தொடங்கினேன். எனக்கு சீரியல்ல நடிக்கிறது பெரிய அளவுல கஷ்டமா இல்ல, இயல்பா இருக்கிறது மாதிரி தான் இருந்தது. என்னுடைய சொந்த ஊர் சென்னை தான். ஆனா என்னுடைய அம்மாவோட உறவினர்கள் அதிகமானவங்க திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ராஜபாளையத்துல இருந்து வீட்டிற்கு அடிக்கடி வரவாங்க. அவங்களோட பேசியே எனக்கு மதுரை பேச்சு பழகிடுச்சு. அதனாலேயே எனக்கு பல திரைப்படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. நான் பாடின பாடல்கள் பல ஹிட் ஆகியிருக்கு. தாயிற் சிறந்தது கோவிலும் இல்லை அப்படின்ற பாடல் இப்போ இருக்கிற பலராலையும் பாராட்டப்பட்டுட்டு வருது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நடிகை டி.கே. கலா சொல்லியிருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கிற ஆட்சியோட நடிப்பை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.